அனைவருக்கும் வணக்கம். இது அம்மாச்சியின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது கடலைப்பருப்பு துவையல். அதுக்கு தேவையானது ஒரு துண்டு தேங்காய் எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுக்கிடணும். கடலைப்பருப்பு 50 கிராம், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நேரம் புளி வச்சுக்கிடணும். அது கூட தேவையான பொருள். இப்போ கடலைப்பருப்பு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் எண்ணெய், இந்த 4 காஞ்ச மிளகாய் வறுக்கணும். தேங்காய் வறுக்கணும். தேங்காய் செவக்கிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கிடணும். தேங்காய் வறுக்கணும். செவந்தோடனே அப்படி தட்டிட்டு இப்போ கடலைப்பருப்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுக்கணும். கடலைப்பருப்பு ப்ரௌன் கலரில் ஆகணும்னு வறுத்துட்டேன். இப்போ கடலைப்பருப்பை தட்டிட்டு இன்னும் கடலைப்பருப்பு தட்டி இதை அரைக்கணும். கொஞ்சம் சூடு ஆறணுன்னா அரைக்கணும். வறுத்து வச்ச ஜாமானோட கொஞ்சம் புளி, 2 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு வச்சு அரைக்க போகிறேன். கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வறுத்து வச்ச ஜாமானை அரைச்சி எடுத்துட்டேன். கெட்டியாக அரைக்கணும். துவையல் ரெடி ஆகிட்டு இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். துவையல் ரெடி ஆகிட்டு இது நல்ல ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இந்த துவையல் வந்து மோர் சாதம், ரச சாதம், காரக்குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம், எலுமிச்சை சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது நீங்களும் அரைச்சி உங்கள் வீட்டில் பாருங்கள். ருசியாக இருக்கும். நல்லா இருந்தால் அம்மாச்சியின் கைப்பக்குவத்துக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.